வாழ்த்துக்கிறேன். நாங்கள் யாருன்னே தெரியாது. ஆனாலும் நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாய், நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பே இந்த நாளை முன்குறித்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். இது சாதாரணமான காரியம் இல்லை. இது தேவன் நமக்கு முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து, இது மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். எல்லா மனுஷருமே உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இப்படி அவர் தெரிந்து கொள்ளாமல் நாம் அவரை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது, புரிய முடியாது, தெரிய முடியாது. ஒருவேளை தேவனை அறிந்தவர்கள் இன்னொருவற்றை போய் சொன்னால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. எனவே இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருந்துக்கும்போது, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல், கர்த்தர் நம்மை அழைக்காமல் இந்த வேதத்தை நம்ம வாசித்தாலும் புரியாது. சபைக்குள்ள உணர்ந்து எவ்வளோ லட்சமாக கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? உள்ளே இருக்க மாட்டாங்க. எனவே நான் இதில் பெருமைப்படுற ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் நம்மை இந்த பூமியில் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? அவனை இந்த பூமி முழுவதுக்கும் ஆசீர்வாதமாய், அவன் அடையாளமாய் தெரிந்து கொண்டது போல, இந்த நாட்களில் கர்த்தர் என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த புரிதல், இந்த தெளிவு, இந்த நிச்சயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய், அவருடைய ராஜ்யத்தின் புத்திரனாய் தெரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து அநேகருக்கு நான் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதேமாதிரி யோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார், தானியேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்படி கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் மிக மிக குறைவு. நிறைய பேர் வாழ்வாங்க, ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது மிக குறைவு. எனவே நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது நம்ம எந்த சூழ்நிலையும் நாம் மறக்கவே கூடாது. நாம் இதை குறித்து சிந்தியாமல் இருந்துடக்கூடாது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது 12 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீசர்களில் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன் யார்? யோவான். அவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடச்சிருந்தது. எனவே பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய இருதயத்தில், கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருந்தது என்பதை அவன் அறிந்து 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 ஒவ்வொரு நாளும் தேவனோடு அவன் நடந்தபடினால் அவர் எழுதுகிறார் ஒரு வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 3 யோவான் 2 வாசிங்க ஐயா. அந்த பிரியமான இந்த வார்த்தையை அவங்க பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்க ஆபிரகாமை குறித்து பேசி இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அப்படி இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அதனால தான் இது தேவன் முன்குறித்த வேலை, முன்குறித்த நபர்கள் என்று நான் அதை ஆணித்தனமாய் சொல்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, முதல்ல நம்மெல்லாம் யாரு? தேவனுக்கு சொல்லுங்க, பிரியமானவர்கள். நாம் யாரு? தேவனுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அரசாட்சி அமைஞ்சிருக்கு. அரசாட்சி அமைஞ்சிருந்தாலும் முதல்வர் எல்லாரையும் நம்ப மாட்டார். சரியா? எல்லாரையும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இயேசுவும் எல்லாரையும் நம்பலை. நீங்கள் என்ன தெரியும், அவர் எல்லாரையும் நம்பலை. பிரியமானவனே, நாம் எல்லாம் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்படி பிரியமானவர்களாக இருக்க போய் தான் அவருக்கு பிரியமான ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த அறிவு நமக்கு இருக்கிறது. எனவே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழணும். பாருங்க, அப்போ நம்ம நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரீரம் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் சரீரமும் ஒன்று போல இல்லை. எல்லாருடைய சரீரமும் ஒன்று போல இல்லை. ஆனால் ஆத்மா எல்லாருக்கும் ஒன்று தான். தேவன் பார்க்கிறது ஆத்மாவை பார்க்கிறார் தவிர சரீரத்தின் தோற்றத்தை பார்ப்பதே இல்லை. ஏசு சொன்னார், மத்தேயு 10:28 படிங்க. மத்தேயு 10:28. வாங்க பிரதர், உட்காருங்க.
பயப்பட வேண்டாம். இன்னைக்கு உலகத்தில் பயம். இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு. அப்போ உலகத்தில் நம்ம பயப்படக்கூடிய சூழல் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஆத்மா முக்கியம். இந்த ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கே. அப்போ வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் இந்த பூமியில் பயமே இருக்கக்கூடாது. தைரியமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் என்ன செய்வேன்? வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியும் அல்ல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சகோதரர்கள் பேசினாங்க, வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அதை உட்கொள்ளணும். ஏன் அப்படின்னா அதுதான் என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. அதில் வரும்போது நம்ம ஆத்மா வாழும், ஆத்மா பலன் கொள்ளும், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆத்மா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஆண்டு கொண்டு நடத்தும். எனவே பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், எப்படி? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லு பாருங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அவருடைய விருப்பம் என்ன? ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா, அப்ப ஆத்மாவை குறித்த சிந்தனை, ஆத்மாவை குறித்த வெளிச்சம், ஆத்மாவை குறித்த விழிப்புணர்வு நமக்கு தேவையா இருக்கிறது. எனவே பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1:9 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலன். அப்ப விசுவாசத்துக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அது விசுவாசத்தின் பலன் என்னது? ஆத்ம ரட்சிப்பை அடையுங்கள். ஆத்ம ரட்சி. அப்ப ஆத்மாவுக்காக தான் எல்லாம். வேத வசனம் எல்லாம் எல்லாமே ஆத்மாவுக்கு தான். வீடு ஆத்மாவுக்கு தான், சரீரத்துக்கு கிடையாது. ஆத்மா இல்லைன்னா சரீரத்துக்கு என்ன மதிப்பாகும்? அப்ப அந்த ஆத்மா விலையேறப்பட்டது. அந்த ஆத்மாவுக்கு தான் வேத வசனம் இருக்கிறது. கிறிஸ்து மரித்தான், அந்த ஆத்மா தான் ரட்சிக்கப்படுகிறது. அந்த ஆத்ம ரட்சிப்புக்காகத்தான் நம்ம பூமியில வாழ்றோம். ஏன்னா இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து விட்டு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கை அங்க எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. அங்கே வேதம் சொல்கிறது, நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம். இந்த மாயான பூமியில வாழ்கிற நாம் இதோடு முடிந்துவிட போவதில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை அநேகருக்கு இல்லை. அநேகர் சாமியை கும்பிடுறாங்க, கடவுளை கும்பிடுறாங்கன்னா இந்த பூமியோட அவங்க முடிஞ்சு வச்சு. அது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பூமியை விட்டு கடந்து போன பிற்பாடு நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது. எனவேதான் சங்கீதம் 49 படிங்க. சங்கீதம் 49:9. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. பேதுரங்க ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாத்தையும் விட மேன்மையானதுன்னா நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டது. அதனால இயேசு சொன்னாரு, நீங்க அதை கவனிச்சுட்டே வரணும். இயேசு சொன்னா, அந்த ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல். அப்போ ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் தான் அவர் வந்தாரு. எனவே அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அப்போ ஒருபோதும் முடிந்து போகாத ஆத்ம ரட்சிப்பை தருவதற்கு தான் ஆண்டவராக இயேசு வந்தார். அப்ப அந்த ஆத்மாவை குறித்து நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? அந்த ஆத்மாவை நம்ம எப்படி போஷிக்கிறோம்? சரீரத்துக்கு சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், மருந்து சாப்பிட்றோம். ஆத்மாவுக்கு என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் ஆத்மாவுக்காக என்ன செய்யறோம்? ஏதாவது செய்யணுமா? ஆத்மாவுக்காக நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்ப அந்த ஆத்மாவுக்காக நீங்க வந்து செய்யும் போது மாத்திரம்தான் அந்த ஆத்மா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைந்து அந்த ஆத்மாவில் ஞானம் பிறக்கும்.
அந்த ஆத்மாவில் பலன் உண்டாகும், அந்த ஆத்மாவில் வளர்ச்சி உண்டாகும். அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புகிறார். எனவேதான் 1 பேதுரு 1:22 படிங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி நிறைய பாருங்க சகோதர ஐக்கியமாங்க. ஆனா உள்ள இருக்கும் மாயமுள்ள சகோதரர். ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி மாயமற்ற சகோதர சிநேகம். எவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் தேவன் கண்ணாடி மாதிரி இருப்பாங்க. நீங்க ஐக்கியம் இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இருக்கக்கூடாது? மாயம் இருக்கக்கூடாது. அப்போ மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சொந்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்ப பாருங்க, அந்த ஆத்மா சுத்தமாயிட்டுனா மாயமற்ற சகோதர சிநேகம். சரியா? அப்போ ஒரு ஐக்கியம் இருக்கலாம். இப்போ நாம கூட பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இருந்தாலும் அவருடைய அந்த நேரம் சொல்லுவார், உங்க இப்படி தப்பு பண்ணுங்க, எப்படி பேசுறீங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நேரம் சொல்லுவாங்க. அது மாயமற்ற அவர் உள்ள வச்சுட்டே இருப்பாருன்னா அப்ப அது ரொம்ப நாளைக்கு நினைச்சாரு ஓடாது. அப்போ இதே மாதிரி தான் குடும்பத்துலையும் சகோதர சிநேகம் இப்படித்தான் இருக்கணும். தேவன் நினைச்சார் இப்படி வாழ்ந்தோம்னா இந்த பூமியில அவர் சொன்ன மாதிரி நாம் ஒளியில் நடந்தால் ஒளி நடக்கிற வாழ்க்கை என்ன நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு தவறு தெரியும் போது அப்படி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல சொல்லுவதற்கு இடம் கொடுக்கணும். இந்த ரெண்டும் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. அப்ப அது என்ன செய்யலாம்? மாயம் உள்ள சிநேகம். ஆனா வேதம் சொல்கிறது மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாய், மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்போ ஆவி சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் அங்கே மாயமற்ற சகோதர சிநேக நிச்சயம் உண்டாகும். அதுக்கப்புறம் தான் ஊக்கமாக அன்பு கூற முடியும். ஊக்கமாக அன்பு பாருங்க, வேதம் அன்பு கூற சொல்லுது மாத்திரம் இல்லை, எப்படி சொல்லுங்க, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறது. எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இது எல்லாரும் கிடையாது, எல்லாருக்கும் வாய்ப்பே கிடையாது. எனவே இது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய காரியம். அதனால தான் 1 பேதுரு 2:25 படிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், முன்னாடி நேற்று வரை கூட அப்படி இருந்துக்கலாம். எப்படி இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கூட அப்படி இருந்துக்கலாம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ மேய்ப்பரும். அவர் எதை மேய்க்கிறார்? நம்முடைய ஆத்மாவை அவர் மேய்க்க விரும்புகிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இடத்திற்கு திருப்பப்பட்டீர்கள். பாருங்க, நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னா நமக்கு மெய்ப்பர் இருக்கிறார், கண்காணியும் இருக்கிறார். மெய்ப்பராகவும் இருக்கிறார், கண்காணி அப்படின்னா இந்த எஸ்டேட் கண்காணி மாதிரி கிடையாது. அந்த கண்காணி குற்றத்தையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கண்காணி என்னன்னா, உனக்கு இதெல்லாம் நல்லது இல்லை, இது உனக்கு இது என்னது, இதுக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு இது ஆசீர்வாதம் இல்லை, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது அப்படின்னு நம்முடைய ஆத்மாவை கண்காணித்து நம் கண் எதை பார்க்க வேண்டும், நம் நாய்வு எதை பேச வேண்டும், எப்படி நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு கண்காணித்து நமக்கு என்ன செய்வார், சொல்லுவார். அடுத்து கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் கண்காணி, அவரிடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் நம்மோடு பேச வேண்டுமானால் முதல்ல இந்த வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செய்வார், பேசுவார். இந்த ஆத்மாவில் பேசும்போது இந்த ஆத்மாவோடு நாமும் பேசணும். ஆத்மாவில் அவர் பேசுகிறார், ஆத்மாவோடு நாமும் என்ன செய்யணும், பேசணும். நம்ம பேசுகிறதே இல்லை, வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 23:1 இருந்து படிங்க. கர்த்தர் என் பார்த்தீங்களா, கண்காணிமானவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கோம். அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் நிச்சய மாட்டேன், என் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது, எந்த ஒரு குறையும் வராது. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
இதெல்லாம் பேசினா நிறைய பேசலாம். அமர்ந்த தண்ணி, அதாவது கடலில் போய் தண்ணி காட்ட மாட்டார். இப்படியே அவர் கடலில் கொந்தளிக்கிற கடலில் அவர் தண்ணி காட்டுகிறவர்ல, நம்ம நடத்துகிறவர்ல, அமர்ந்த தண்ணியில் நடத்துவார். தேற்றி என்ன பாதையில்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நீதி இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை பிசாசினால் குற்றஞ்சாட்டப்படாத ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நானும் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 33 வருஷமாக பணிபுரிந்து இருக்கிறேன். என் ஆண்டவரை என்றைக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தேனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன்னா அவர் எனக்கு கண்காணியாக இருந்திருக்கார். உலகத்தில் எத்தனையோ கண்காணிகள் எனக்கு மேலே ஆஃபீஸராக இருந்தால் கூட எனக்கு கண்காணி யார் தான்? அவர் தான் எனக்கு கண்காணியை தவிர மேலே உள்ள அதிகாரிகள்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவங்கள தாமே. அவர் எனக்கு பிரதான கண்காணியாக இருந்திருக்கிறார். எனவே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். எவ்வளவு சூழ்நிலை, அதிகாரிகள்லாம் அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, அந்த நடந்து பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட. எபேசியர் 4:5-6 படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5-6. ஒரே கர்த்தரும் நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதா. அப்பா, பிதானா அப்பான்னு தான் அர்த்தம் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். பாருங்க, இவர் எவ்வளோ நல்லவர். அவர் வித்தியாசமாக பார்ப்பாரா? அப்போ இதை புரிந்து கொண்டோமானால் நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அப்போ நம்ம நடத்துகிற பாதை எதுவாக தான் இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயம் இருக்காது. மற்றவங்க அநியாயம் பண்ணலாம், நாம் என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். அவங்க செய்கிறவங்களுக்காண்டி நாம் ஒரு அநியாயம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நீதிமொழிகள் 12:28 படிங்க. நீதிமொழிகள் 12:28. 12:28 தான். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார், நம்மை ஒப்பு கொடுத்தார். அதுதான் மிக முக்கியமானது. அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்காவிட்டால் நமக்கு இந்த மீட்பே கிடையாது. அது ஏசாயா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 53 ஏசாயா 53 10 பாடுகளுக்கு உட்படுத்தினார். நல்லா கவனிங்க, இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா பாருங்க, அவருடைய ஆத்துமா நம்முடைய பாவத்திற்காய், நம்முடைய ஆத்துமாவின் பாவத்திற்காய் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததி, நாமெல்லாம் யாரு? அவருடைய சந்ததி. இந்த சந்ததியை கண்டு நீடித்த நம்ம பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம். இவங்கெல்லாம் என்னுடைய சந்ததி. சந்ததி அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான காரியம். பார்த்தீங்கன்னா சிலருக்கு எனக்கு சந்ததியே இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்மளாம் யார்? அவர் சந்ததி தான். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பேன். நீங்களும் நானும் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் ஒரு காலத்தில் பாவத்துக்கும் பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் அடிமைப்பட்டிருந்த நாம் அதிலிருந்து வெளியே வந்து நீதியை சுதந்திரிக்கிறோம், அன்பை சுதந்திரிக்கிறோம், இரக்கத்தை சுதந்திரிக்கிறோம், பரிசுத்தமான வாழ்க்கையை சுதந்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை சுதந்திரிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நம்ம மீட்டு கொண்டபடினால இப்போ நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால நாம் மகிழ்ச்சியாக வாழலாம். நான் வாசித்தது போல் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கலாம். இதை பார்த்து பிசாசுக்கு பொறாமை இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்த வசனம் படிங்க. ஏசாயா 53. தமது ஆத்ம வரத்தின் பலனை கண்டு ஆ திருப்தியாவார். ஆ என் தாசன் நீதிபரர் ஆ தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். ஆ அவருடைய அக்கிரமங்களை அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவருடைய நம்முடைய அக்கிரமெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டார், நம்ம விடுதலாக்கிட்டார். நாம் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு வழிவாசல்களையும் தந்திருக்கிறார், கிருபையும் தந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே யாரெல்லாம் வாராங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் உண்டு. ஆமேன்.